இங்க சில பேர் பூமிக்குள்ள இருக்க மான்ஸ்டரை கொலை பண்ணுன்றதுக்காக பாம்பை பத்த வச்சு தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு கயிறு மூலமா பொறுமையை இழுத்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வந்து அப்படியே இழுத்துட்டு போயிடுது. கொஞ்ச நேரத்துல பாம்பு வெடிச்சு அப்படி தக்காளி சாஸ் மாதிரி தெரிச்சிருது. அவர் சுத்தி பாக்குறாங்க, வேற ஏதாவது உருவம் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க கிட்ட கொஞ்சம் கல் இருக்கு, அதை தூக்கி தரையில போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதோட பெரிய மான்ஸ்டர் வந்து நாக்கு மேல நீட்டிட்டு இருக்கு. காய்ஸ், இந்த டைம் நான் போட்டு கொள்றேன்னு சொல்லிட்டு பாம்பு பத்த வச்சு தூக்கி போடுறான். அதே மாதிரி கயிறு வச்சு பொறுமையை இழுக்கிறாங்க. வழக்கம் போல அதை உள்ள இழுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான், இதோட கதை முடிஞ்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பயங்கரமா துப்பு பாருங்க பறந்து வந்து அவங்க நிறைய ஆல்ரெடி பாம்பு வச்சிருக்காங்கல்ல, அந்த பேக்குள்ள விழுந்துருமா. ஆனா ஓடுறா சூனா போனான்னு சொல்லி எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. நிறைய பேர் வந்து அந்த பாறை மேல நிக்கிறாங்க. ஆனா 3 பேர் மட்டும் தரையில போய் நின்றுறாங்க. கொஞ்சம் அசைவு கொடுத்தாலும் அது வந்து இவங்களை கொன்றும். அதனால என்ன பண்ணது யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கையில வந்து கடைசியா ஒரு பாம்பு இருக்கு. இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பக்கம் ஓடுறான். அவனை பார்த்துட்டு இவங்க 2 பேர் பின்னாடியே ஓடுறாங்க. கடைசியா அந்த மலையோட எஜ்ஜும் வருது. இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க பாம்புல முக்காவாசி பாகத்தை பிச்சு போட்டுட்டு கொஞ்சமா இருக்கு தெரியும் அதில் மட்டும் பத்த வைக்கிறாங்க. பத்த வச்சு தூக்கி போடுவாங்க பாருங்க. அது திரும்ப சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தா தப்பிச்சு வந்துருமா. இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 சைடை குதிச்சிருவானுங்க. ஹீரோ மட்டும் கடைசி வரைக்கும் அமைதியாக நிற்கிறான். பக்கத்தில் வந்தோடனே இவனும் ஒரு சைடு குதிச்சிடறான். அப்புறம் அது மலை மேலே தான் பொத்துன்னு கீழே விழுந்து பூசணிக்காய் மாதிரி தெரிச்சு இறந்து போயிடுது. இவங்க வந்து இந்த மாதிரி 2 தான் கொலை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய உள்ள சுற்றிக்கிட்டு இருக்கு.